CuCN4H3- நிறமற்றது ஏன்? CuCN4H3- colorless why? CuCN4H3- இன் IUPAC பெயரை நினைவு கூர்வோமா? டெட்ரா சயனிடோ கொப்பரேட் 1 அயனி. இந்த அணைவு எதிரயனியில் மைய உலோகமாக இருப்பது காப்பர். இதன் அணு எண் 29. இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d10 4s1. இந்த அணைவு எதிர் அயனியில் மைய உலோகமான காப்பரின் ஆக்சிஜனேற்ற நிலை +1. இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d10. 5 சம ஆற்றலை கொண்ட d ஆர்பிட்டால் விதிகளின்படி 10 எலக்ட்ரான்கள் எவ்வாறு நிரம்புகிறது என்பதை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த அணைவு எதிரயனியில் Cn- என்பது ஈனி, அதாவது சயனிடோ ஈனி. இது ஒரு வலிமை புல ஈனி, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். இதன் காரணமாக நான்முகி பிளவானது இவ்வாறு அமைகிறது. d ஆர்பிட்டலில் காணப்படுகின்ற 10 எலக்ட்ரான்களும் படிக புல பிளவின் காரணமாக உருவான T2G மற்றும் Eg ஆர்பிட்டால்களில் இவ்வாறு நிரம்புகிறது. T2G மற்றும் Eg ஆர்பிட்டால்களில் எந்த ஒரு தனித்த எலக்ட்ரான்களும் இல்லாத காரணத்தினால் dd பரிமாற்றமானது இந்த அணைவு சேர்மத்தில் உண்டாவதில்லை. இதன் விளைவாக இந்த சேர்மமானது நிறமற்றதாக உள்ளது. ZnCN4 நிறமற்றது. இதற்கான காரணங்களை பார்ப்போம். இந்த அணைவு எதிர் அயனியில் மைய உலோகமாக இருப்பது ஜிங்க். இதன் அணு எண் 29. இதன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d10 4s2. இந்த அணைவு எதிர் அயனியில் மைய உலோகமான ஜிங்கினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை 2+. எனவே ஜிங்க் 2+ இன் எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 3d10. 5 சம ஆற்றலை உடைய ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்கள் இவ்வாறு அமைகின்றன. இந்த அணைவு சேர்மத்தில் ஈனியானது Cn- அதாவது சயனிடோ வலிமை புல ஈனி. d ஆர்பிட்டாலில் எந்த ஒரு தனித்த எலக்ட்ரானும் இல்லாத காரணத்தினால் இந்த அணைவு சேர்மத்தில் dd பரிமாற்றம் நிகழ்வதில்லை. எனவே ZnCN4H2- நிறமற்றது. ஆக 3d0 3d10 போன்ற d ஆர்பிட்டால்களை கொண்ட மைய உலோகத்தினுடைய அல்லது மைய உலோக அயனியினுடைய அணைவு சேர்மங்கள் நிறமற்றதாக உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.